வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 78 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 106 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. எஃப்ஐஐஸும் பார்த்தீங்கன்னா, பெருசா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லலாம் வைக்கல. இருந்தாலும் கூட வைடா நம்ம மார்க்கெட்ல ஓரளவு நல்ல செல்லிங் பிரஷர் தான் இன்னைக்கு டேல ஏற்பட்டிருக்கு. எஃப்ஐஐஸ் பார்க்கும்போது ஒரு 36 கோடி கிட்ட வந்து வித்திருக்காங்க. அதே சமயத்தில டிஐஐஸ் ஒரு 1700 கோடி கிட்ட நம்ம மார்க்கெட்ல போட்டிருக்காங்க. பட் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகல. ஓவராலா மார்க்கெட் பார்க்கும்போதும் இன்னைக்கு டேல ஒரு இறக்கத்த தான் வந்து சந்திச்சிருக்கு. ஸோ நிஃப்டிய காட்டிலும் என்னோட போர்ட்ஃபோலியோலாம் இன்னைக்கு டேல அடி தான் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து இருந்தது. கொஞ்சம் முட்டிட்டு இருந்தது. பட் திரும்ப பார்த்தீங்கன்னா, அங்கருந்து ஒரு ரிவர்சல தான் வந்து போட்டிருக்கு. பட் இப்போ வரைக்கும் ட்ரெண்ட்ல எந்த விதமான சேஞ்சும் இல்ல. ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அப்சைட் ட்ரெண்டா தான் நமக்கு டெக்னிக்கலும் வந்து இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. மேபி இந்த ரிசல்ட் வந்து ஒரு டைரக்ஷன குடுக்கும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது இன்னைக்கு டேல எச்டிஎஃப்சி பேங்க்லலாம் ஓரளவு நல்ல செல் ஆஃப்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட 2% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருந்தது. ஆனா, ஸோ இந்த எச்டிஎஃப்சி பேங்கோட Q3 அப்டேட் வந்தது. இது வந்ததும் தான் வந்தது. எச்டிஎஃப்சி பேங்க போட்டு அடிச்சு கீழ இறக்கிருச்சு. அப்படி என்ன மோசமா வந்து குடுத்துருக்காங்க இவங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, மோசமாலாம் இல்ல. ஆஃப்டர் மெர்ஜருக்கு அப்புறம் டபுள் டிஜிட் குரோத்தே இந்த காலாண்டுல தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. லோன் குரோத் பார்க்கும்போது ஒரு 11.5%, டெபாசிட் ஒரு 12% வரைக்கான குரோத்த குடுத்தும் கூட, HDFC பேங்க் அடிச்சதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அகைன் இந்த சிடி ரேஷியோ வந்து உயர்ந்துருச்சு. 98.5ஓ 98.7 கிட்ட வந்து போயிருச்சு. ஸோ இதனால தான் HDFC பேங்க் அடிச்சிருக்காங்க. இது மட்டும் ரீசன் இல்ல. அவங்க ஒரு டார்கெட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த FY 27ல பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் குரோ ஆகுறத விட நாங்க வேகமா குரோ ஆவோம் அப்படின்ட்டு முன்னாடி சொன்னாங்க. பட் அந்த மாரியெல்லாம் ஆக முடியாதுன்ட்டு அனலிஸ்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதே மாரி ரொம்ப கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, இவங்களால வேகமா இந்த சிடி ரேஷியோவ கீழ கொண்டு வர முடியாது அப்படின்ட்டும் அனலிஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. இதனால HDFC பேங்க் இன்னைக்கு விழுந்திருக்கிறதா நமக்கும் வந்து காரணம் தெரிய வருது. பட் ரிசல்ட்ட பார்ப்போம். என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். தொடர்ந்து இவங்க எப்படி வந்து அந்த சிடி ரேஷியோவ குறைக்கிறாங்க, இல்ல இதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழி வருமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்மளும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வந்து பார்க்கணும். ஏன்னா, இன்னைக்கு இப்படி உருட்டுவாங்க. நாளைக்கு வந்து ஒரு ஏத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பேச்சே இருக்காது. வேற மாரி வந்து பேச்சு இருக்கும். இதுதான் மார்க்கெட்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒண்ணும் ஆகப் போறதில்ல. நம்ம எப்போ வந்து இத ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம வேடிக்கை பார்ப்போம். என்னென்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோட்டாக் பேங்க் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ கோட்டாக் பேங்கோட Q3 அப்டேட்டும் நல்லா இருக்கு. அட்வான்ஸா 16%, டெபாசிட் ஒரு 15% வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இருந்தும் இந்த பேங்க்லயும் இன்னைக்கு டேல பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ஏற்படல. ஸோ ரிசல்ட்ட பார்ப்போம். போன காலாண்டே ஒண்ணும் சிறப்பாலாம் இல்ல. இந்த காலாண்டாச்சு ஏதாச்சும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுப்பானாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நம்ம இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் டாடா பவர் இது 2மே பார்த்தீங்கன்னா, டார்கெட்ட உயர்த்தி ஆக்சிஸ் செக்யூரிட்டீஸ் வந்து குடுத்துருக்காங்க. அட பாவிகளா! இன்னைக்கு தானா வந்து நான் இது பண்ணேன். ஸோ இது வந்து ஜோக்குக்கு சொல்றேன். ஸோ இவன் டார்கெட்ட குடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு வருத்தம் அந்த மாரியெல்லாம் எதுவும் வந்து கிடையாது. ஸோ இப்போ இண்டஸ்இண்ட் பேங்கோட டார்கெட்ட வந்து இவங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டீஸ் வந்து உயர்த்தியிருக்காங்க. எவ்வளோ தூரம் போகும்னா, ஒரு ரூ. 1006 வரைக்கும் போகும். 950 டூ ₹1000 வரைக்கும் போகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டாப் லாஸ் ஒரு 848 அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் போகுதா அப்படின்ட்டு. பட் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் மேல் நோக்கி போவதற்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் முன்ன சொன்ன ஒரே காரணம் தான், பெரிய ரிஸ்க் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கேருந்து வந்து நான் அப்படியே என்னோட பொசிஷனை வந்து கட் பண்ணேன். பட் ஸ்டில் இருக்கு. அது வந்து கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா பெரிய ஒரு ரிஸ்க் என் போர்ட்ஃபோலியோவில் இல்லைங்கிற ஒரு தைரியம் வந்து இருக்கும். ஆனாலும் மேலே ஏறுவதற்கான பாசிபிலிட்டீஸ் தான் இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா வங்கி பங்குகளுமே ஏறிட்டு தான் இருக்குது. இதுவும் கூட ஏறுச்சுன்னா, ஸோ ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தலாம். அடுத்தது டாடா பவருக்கும் வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? ஒரு ரூ. 400 ரூ. 412 வரைக்கும் போகும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் டார்கெட்டை வந்து இங்கே ஆக்சிஸ் செக்யூரிட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போகுதாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அமரராஜா பேட்டரி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன இந்த அப்டேட்னா, அமரராஜா இப்போ டாரிஃபையும் பொருட்படுத்தாம ஒரு துணிச்சலான ஒரு முடிவ வந்து எடுத்திருக்காங்க. அமெரிக்கால டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்க டபுள் த சைஸா டபுள் டைம்ல வந்து மாத்தப் போறதா அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது அமரராஜாவ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அது மட்டும் இல்லைங்க. இவங்க என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துல எக்ஸ்போர்ட் ரெவென்யூவ வந்து டபுளா மாத்துவோம் அப்படின்ட்டும் ஒரு டார்கெட்ட வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாத்துவாங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் என்ன ஒரு கன்சர்ன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில பல பேட்டரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, உருவாயிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ
பெரிய அளவுக்கான முதலீட பண்ணி இந்த நிறுவனங்கள், பேட்டரி நிறுவனங்கள் உருவாயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க கூட காம்படிஷன் பண்ணணும்னா டெக்னாலஜி வேணும். ஸோ இவங்களுக்கும் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல இருப்பாங்க. சைனால ஏதாச்சும் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வந்து இவங்க என்ன மாரியான ஒரு இன்னோவேஷன கொண்டு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஏன்னா, ஸோ இதே இந்த லெட் ஆசிட் பேட்டரியே வச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த புது பேட்டரி இந்த அந்த பேட்டரி பேர் எனக்கு டக்குன்னு வரல. ஸோ இந்த புது பேட்டரிய வந்து இவங்க சீக்கிரமாவே ஜிகா ஃபேக்டரி மூலியமா லான்ச் பண்ணிருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் பண்றாங்களா? என்னென்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படுதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓபில வந்து காசியாபாத் பகுதியில ஃப்ளாட் 10,000 ஃப்ளாட் கிட்ட பார்த்தீங்கன்னா, விற்பனையாகாம இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ஒரு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் குடுக்கிறதா அந்த அந்த காசியாபாத் ப்ராப்பர்ட்டி அமைப்பு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இந்த இதே மாரியான ஒரு கிரைசிஸ் மேபி கோயம்புத்தூர்லயோ, இல்ல தமிழ்நாட்டிலயோ வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்கங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுவும் குறிப்பா எங்க வீட்டுக்கிட்டலாம் ஒரு 5 வருஷத்துல அபார ஏற்றம் நடந்திருக்கு. அதுவும் கோவிட் நடந்துட்டு இருக்க அந்த கூடிய டைம்ல ரொம்ப சீப்பா இருந்தது. ஆனா இப்போ வேற லெவல்ல ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எத்தன பேர் ஒத்துக்குவீங்க? லேண்ட் அந்த சைடு கோல்டு அந்த சைடு போயிரணும். சில்வர் அந்த சைடு போயிரணும். ஸ்டாக் மார்க்கெட் மாரி ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, லேண்ட் குடுத்துருக்கு. பட் இது எல்லா ஏரியாலயும் குடுத்துருக்கான்னு தெரியல. ஸோ எங்க ஏரியால பார்த்தீங்கன்னா, அது நடந்திருக்கு. அசுர வளர்ச்சிய பார்த்தீங்கன்னா, அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறத கண்கூடா வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு நாள் அதாவது ஃபியூச்சர்ல ஒரு நாள் எப்படி இருந்த எங்க ஏரியா எப்படி மாறிருச்சு அப்படிங்கிறத உங்க கூட வந்து நான் ஷேர் பண்றேன். எல்லாத்துக்கும் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு. ஸோ டெஃபினட்டா ஒரு நாள் இத உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ லேண்ட் என்ன மாரியான ஒரு குரோத்த குடுத்துருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா ஒரு நாள் நம்ம பேசுவோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய விலையில வாங்க முடியுமா? ரொம்பவே வந்து ஒரு கடினமான செயல். எல்லா காசையும் கொண்டு போய் நம்ம லேண்ட்ல போட்டுட்டோம்னா, அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம என்ன பண்றது? ஸோ நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அத வந்து நம்மளால பிடிக்க முடியாது. இது அப்படியே டெட் அசெட்டா வந்து கிடக்கும். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம எதுவும் முதலீடு பண்ண முடியாது. ஸோ ஒரு டெட் ட்ராப்ல மாட்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல. ஸோ மேபி ஏதாச்சும் வந்து இந்த மாரி நமக்கும் ஒரு 25% டிஸ்கவுண்ட் குடுத்து, எங்கேயும் விற்பனையே ஆகாம இருந்ததுன்னா, அப்ப நம்ம பணத்த இறக்கறக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்&டி ஃபினான்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களுடைய Q3 அப்டேட் வந்திருக்கு. ஸோ Q3 அப்டேட் பாருங்க. பார்த்த அப்டேட்லயே எல்&டியோட அப்டேட் தான் பட்டை கலப்புன ஒரு அப்டேட்டா இருக்கு. 49% வரைக்கும் இயர் ஆன் இயர்ல இந்த அட்வான்ஸஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ லோன் புக் பார்க்கும்போது ஒரு 20% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ டிஸ்பர்ஸ்மென்ட் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அசுர வேகத்தில எல்&டி ஃபினான்ஸ் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திருப்போம். எல்&டி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, கோல்ட் லோன்லயும் பெரிய அளவுக்கு அக்ரெசிவா வரவாங்க. ஸோ அதே ஏதோ ஒரு கோல்ட் லோன் கம்பெனி அக்யூர் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த கோல்டு லோன்ல பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண போறாங்கங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரிசல்ட் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதெல்லாம் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு பங்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும், இது பக்கம் போகாம நான் ஏபி கேபிட்டல் பக்கம் போனேன். ஸோ 2ம் பெட்டர் ரிட்டர்ன் தான் வந்து குடுத்துருக்கு. பட் எல்&டியும் சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் அப்டேட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, நோவோ நார்டிஸ்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். நோவோ நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா, வீகோவே வெயிட் லாஸ் பில்ல வந்து லான்ச் பண்ண போறதா நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாள்ல இந்த பில்ல வந்து அமெரிக்கால லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 3, 4 வகையான பவர்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 1.5 அதுக்கப்புறம் 3ஓ, 4ஓ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.5 எம்ஜி ஒரு 25 எம்ஜி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில ஸ்டார்ட்டிங் பார்க்கும்போது $149 டாப் எண்ட் பார்க்கும்போது ஒரு $299 கிட்ட பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ட்ரக்கோட பிரைஸ் இருக்கு. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா, லோ எண்ட், டாப் எண்ட் அப்படிங்கிற மாரி மருந்த வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆளா இப்போ நோவோ நார்டிஸ்க் வந்து இந்த பில்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் எல்.எல்.எல் லான்ச் பண்ணல. ஸோ ஆல்ரெடி நோவா பார்த்தீங்கன்னா, ரேபலஸ் அப்படிங்கிற ஒரு வெயிட் லாஸ் பில் வந்து மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, வீகோவி வெயிட் லாஸ் பில் வந்திருக்கு. ஸோ இது ஒரு கூடுதல் அட்வான்டேஜா நோவோ நார்டிஸ்க்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக் பிரைஸ் என்ன போயிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கல. இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகல. ஸோ பார்ப்போம். இந்த வீடியோல ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பல நண்பர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்வியா வந்திருக்கு. அதனால தான் இத நம்ம
லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ அலோகேஷன். இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பற்றி பல நண்பர்களும் வந்து கேட்டுகிட்டே தான் வந்து இருக்காங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு நண்பர் கூட பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இப்போது அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய போர்ட்ஃபோலியோவில் ஐடிசியை வந்து 13% வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஐடிசி மட்டும் 13% இருக்குது. ₹402 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ். இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் ஒன்றும் மோசமான ஆவரேஜ் ப்ரைஸ் எல்லாம் இல்லை, ஓகே தான். ஆனால் 13% அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு பொசிஷன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் 13ங்கிறது ஒரு நல்ல பொசிஷன் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். பர்சன்ட்டில் பார்க்கும்போது மேபி இப்போ வந்து ஐடிசி இன்னும் வந்து கீழே இறங்குது அப்படின்னா, நான் இன்னும் ஆட் பண்ணேன்னா அது ஒரு 18% வரைக்கும் வந்து போயிடும். இந்த மாதிரியான டைமில் சிங்கிள் ஸ்டாக்குக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் வந்து கொடுக்கலாமா அப்படின்ட்டு அந்த நண்பர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷனை பற்றி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போது ஐடிசி பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு 13%க்கு வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த நண்பரோட கேஸ்லேயே நம்ம சொல்லலாம் 13%க்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஐடிசி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் அதிகமாக இருக்குது. இப்போ கீழே இறங்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா இதை நம்ம தொடர்ந்து வந்து வாங்கிக்கிட்டே வந்து இருக்கோம். ஸோ இப்போ திரும்ப அவர் சொன்ன மாதிரி ஒரு 16%, 17% நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஐடிசி வந்து உட்காந்துருச்சு. ஸோ இப்போது வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது நிறையா வந்திருக்கு. ஆனால் இதோட நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதை நிறுத்திட போகிறோமா அப்படிங்கிற கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க. நம்ம அந்த மாதிரி நிறுத்த போகிறதில்ல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மற்ற எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் உள்ளே கொண்டு சேர்க்க தான் வந்து போகிறோம். ஸோ இது உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி எஸ்டிஎஃப்சிக்கு கொஞ்சம் நல்ல வெயிட்டேஜ் வந்து கொடுத்தேன் என்னோட கேஸில். அடுத்தது ரிலையன்ஸுக்கு வந்து கொடுத்தேன். ஸோ இப்போ ஓரளவு பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டும் டாப் வெயிட்டேஜ் பங்குகளாக இருக்கும். அடுத்தது இப்போ வந்து நம்ம டிசிஎஸை வந்து ஆட் பண்ணேன். ஸோ டிசிஎஸில் ஒரு நல்ல வெயிட்டேஜ் கொடுத்தேன். இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது இப்போ ஐடிசிலையும் வந்து வெயிட்டேஜ் கூட்டிக்கிட்டே போகுது. இப்படி பார்க்கும்போது இப்படி ஒன்றா நம்ம சேர்த்து நம்ம பார்த்தோம்னா வெயிட்டேஜ் வந்து கம்மியாகும். அடுத்தது நாளைக்கு திரும்ப மேபி ரிசல்ட்டுக்கு நல்லா இல்லைன்னா டிசிஎஸை போட்டு அடிக்கிறாங்கன்னா அப்போ நம்ம டிசிஎஸை வந்து பிடிக்கும்போது ஸோ அதோட வெயிட்டேஜ் அதிகமாகும், இதோடது கம்மியாகும். இது போக இன்னும் சில பங்குகள், இன்னும் பல பங்குகள் இருக்கும். அதை நம்ம புதுசாக போர்ட்ஃபோலியோவில் வந்து சேர்ப்போம். உதாரணத்துக்கு இன்னும் வந்து லார்ஜ் கேப்பில் எல்என்டிலாம் நமக்கு ஒரு வாய்ப்பே ஏற்படுத்தலை. மேபி எல்என்டியில் ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி எல்என்டி போன்ற பெரிய பங்குகளையும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் பண்ணுவோம். அப்போ அதோட வெயிட்டேஜ் வேறு மாதிரி மாறும். ஸோ இதனால் லாங் டேர்ம் நம்ம தொடர்ந்து வந்து பில்ட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோமே தவிர ஸோ இதோட வந்து நிறுத்திட்டு நம்ம இருக்க போகிறது இல்லை. அதனால் ஸோ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாமல் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து டீப்பாக போய் நான் போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணுறேன், இத்தனை பர்சன்டேஜ் வந்து நான் வச்சுக்கணும், இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் நம்ம பெருசாக ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. தரமான கம்பெனிஸ் இதெல்லாம். ஸோ இந்த கம்பெனிஸை நம்ம அதுவும் எல்லாம் லார்ஜ் கேப் பங்குகள் இதோட வெயிட்டேஜ் அதிகமாக இருந்தால் தப்பு இல்லை. ஏதோ இத்து போன ஸ்டாக்கை தூக்கி கொண்டு வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் அதிகப்படியான வெயிட்டேஜ் வந்து கொடுத்தோன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு. அது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வடுவாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு. பட் இந்த பங்குகள் எல்லாம் தரமான பங்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஐயோ அதிகமாக இந்த பங்கு போர்ட்ஃபோலியோவில் இருக்கே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ இப்போவே நம்ம எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஐடிசி, நேற்று எஸ்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், டிசிஎஸ், நாளைக்கு எல்என்டி, இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸ் எல்லாம் நம்ம உள்ளே ஆட் பண்ணும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இதே சைஸ்லேயே இருக்கும். நம்ம போர்ட்ஃபோலியோ இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்கும், நல்ல ஒரு சைஸுக்கு போகும். அதே நேரத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாமே ஒரு அட்ராக்டிவான இடத்துக்கு வரும்போது தான் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது அகெயின் வந்து அந்தந்த பங்குகளுக்கு ஒரு நல்ல காலம் வரும். ஸோ இப்போ எப்படி வந்ததுன்னு நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, போர்ட்ஃபோலியோ ரொம்பவே வலுவான ஒரு போர்ட்ஃபோலியோவும் வந்து இருக்கும். ஸோ இப்போ போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பண்ணுறத பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா? இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் டாப்பிக்கை நம்ம டெஃபினட்டாக வந்து அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அதனால் அப்பப்போ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடக்கூடியதை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நல்ல ஒரு டாபிக், இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சுன்னா டெஃபினட்டாக அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிகிட்டே தான் வந்து இருக்க போகிறோம். ஸோ போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பற்றியான மேபி வேறு ஏதாச்சும் ஒரு கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள்
கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம இந்த ஐடிசியோட கம்ப்ளீட் பிஸ்னஸை பற்றி, ஸோ அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய வருவாய், ரீட்டைல் இன்வெஸ்டர் என்னென்ன பார்க்கணும், ஸோ எதை மட்டும் பிளைண்டாக பார்த்துட்டு போய் உள்ளே விழுந்துடக்கூடாது, நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நேற்றே போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன், பட் போஸ்ட் பண்ணலை. இன்றைக்கும் போஸ்ட் பண்ணல. பட் அதோட ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நேற்றே முடிச்சுட்டேன். பட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படலை. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று நாளைக்கு காலையில் வந்து போடுவதற்கு நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நண்பர்கள் மன்னிச்சுக்கணும். ஸோ இது ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான். ஏன்னா இப்போதைக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பங்கு வரும்போது அதில் என்னென்ன சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுதோ அந்த சந்தேகங்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தீர்த்துக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இது திரும்ப நம்ம ஏறினதுக்கு அப்புறமெல்லாம் வந்து இதை பற்றி பேசவே வந்து போகிறதில்ல. ஸோ அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதே நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகளையும் கேட்டு தீர்த்துக்கிட்டோம்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப வந்து அதிகமாக பேசியிருப்பேன். ஆனால் அது எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு கருத்துக்களாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். பட் இது பலருக்கும் வந்து கொஞ்சம் வள கொல கொலன்னு இருக்கலாம். பட் அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இது என்னுடைய ஒரு நேச்சர். நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன். ஸோ நான் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு யூடியூபர் வந்து கிடையாது. மேபி ஒரு பெரிய யூடியூபராக இருந்தால் இத்தனை விஷயங்களை உங்க கூட வந்து ஷேரே பண்ண மாட்டாங்க. பாரு கீழே இறங்குறது கன்சிடர் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு சிம்பிளாக வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இவ்வளோ தூரம் மெனக்கிட்டு பேசணுங்கிற ஒரு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் வந்து புரிஞ்சா ஓகே, புரியலினாலும் ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு அடுத்த இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.